இந்த நெருக்கத்துக்கான காரணம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். மறுபடியும் நீ ஒரு விசாலத்தை காணப்போகிறார். எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் எதனால் நெருக்கம் வந்தது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். சபை கூடி வரதை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? கண்ட இடத்தில் போய் சர்வங்க தகனபலி செலுத்தாதிருப்பாயாக என்று உபாகம் 12 சொல்லப்படுகிறது. நீங்கள் எந்த சத்தியத்தை கேட்கிறீர்களோ அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை காணப்படும். என்ன சத்தியம்? நான் சொல்லுகிறது வருகைக்குரிய சத்தியம். அந்த பூமிக்குரிய செழிப்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லை அல்ல. நம்முடைய பரிசுத்தத்தில் ஒரு செழிப்பு வர வேண்டும். நம்முடைய அன்பில் ஒரு செழிப்பு வர வேண்டும். நம்ம அன்பில் ஒரு பரிசுத்தம் வர வேண்டும். இவையெல்லாம் நம்ம என்ன செய்யும் என்று சொன்னால், உள்ளான மனுஷன் வளர 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 ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்கும். ஆத்துமா செழிக்கிறது போல் மற்ற எல்லா காலத்திலையும் செழித்து சுகமாக இருக்கும்படி கர்த்தர் இறங்குகிறார்.